வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதிலெல்லாம் தமிழ் சொசைட்டிலேருந்து ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பொறுத்தளவுக்கு தமிழ் சொசைட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் டோட்டலாக குரூப் 1 இருந்தீங்கன்னா 40 கொஷின் கேட்பாங்க. அதே இது குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இதுக்கெலாம் 20 கொஷின் கிட்ட கேட்பாங்க. ஸோ இதுவே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஆல்ரெடி பாலிட்டிக்கு இதே மாதிரி நம்ம 2019 2025 பிவைக்கு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம தமிழ் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தமிழ் சொசைட்டி 2020 to 25 இதுக்கான பிவைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிவைக்கு எப்படி போக போகுதுன்னா, டாபிக் நம்ம சிலபஸ் எடுத்து சிலபஸை டாபிக் வைஸாக டீகோட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு அதுக்கான பிவைக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அதுக்கான பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம். நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் பிவைக்யூ போட்டு பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், அதில் நம்ம எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத நம்மளே அனலைஸ் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அத்திரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சேர்ந்தவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம், பெருங்கற்காலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பழைய கற்காலம். இந்த அத்திரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. நமக்கு அத்திரம்பாக்கம், பல்லாவரம், குடியம் இதிலலாம் பழைய கற்கால கருவிகள் கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் பியில் இருக்கிற புதிய கற்கால கருவிகள் பார்த்தோன்னா அது எங்கெல்லாம் கிடச்சிருக்கு, பையம்பள்ளி, தருமபுரி. அதே இது இடைக்கற்கால கருவிகள் தேரிக்காடுகளில் கிடைக்கும். ஆப்ஷன் டியில் இருக்க பெருங்கற்கால கருவிகள் ஆதிச்சநல்லூர், பையம்பள்ளி, கொடுமணல் இதிலலாம் பெருங்கற்கால கருவிகள் கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த வீடியோ நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த வீடியோவில் ஆப்ஷனுக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு கொஷின் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் 4 கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்தைய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தூத்துக்குடி. இதில் ஆப்ஷன் ஏ செங்கல்பட்டில் வல்லம்னு ஒரு ஆர்கியாலஜிக் சைட் இருக்குது. அது நம்ம தமிழ்நாடு அரசால் தமிழ்நாட்டு வரலாற்று சின்னங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் அதிகாரப்பூர்வமாக வல்லமும் இடம்பெற்றிருக்கு. நிறைய ஆர்கியாலஜிக் சைட் இருந்தாலும் சில இடங்களை, அதாவது 117 இடங்களை மட்டும் தமிழ்நாட்டு வரலாற்று சின்னங்கள், பாதுகாப்பு சின்னங்கள்னு தமிழ்நாடு அரசு வச்சுருக்கோம். அதில் வல்லம் ஒன் ஆஃப் த பாதுகாக்கப்பட்ட வரலாற்று நினைவு சின்னம். நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர். தஞ்சாவூரில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தஞ்சாவூர்லன்னு பார்த்துட்டோன்னா ராஜராஜ சோழன் தொல்லியல் ஆய்வு மையம் இருக்குது. அதில் நமக்கு ராஜராஜ சோழனோட சிலைகள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது கூடவே தஞ்சாவூரில் குறும்பன் மேடு, பழைய பாறையெல்லாம் இருக்குது. இதில் சோழர் கால நாணயங்கள், மட்பாண்டங்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. அது கூடவே தஞ்சாவூரில் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம தமிழ்நாடோட தொல்லியல் துறை டிபார்ட்மெண்ட் தஞ்சாவூர் வளாகத்தில் தான் இருக்குது. அதாவது தஞ்சாவூர் அரண்மனையில் தான் நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறையோட டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அது கூடவே இந்திய தொல்லியல் துறையோட ஒரு துணை அலுவலகமுமே இந்த தஞ்சாவூர் அரண்மனையில் செயல்படுது. நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ் என்னென்னா கீழனமண்டி. இப்போ அடுத்த கொஷின் போகலாம். ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் மதுரை, திருநெல்வேலி, சிவகங்கை, தஞ்சாவூர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை. இந்த ஓவாமலை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு மாங்குளம் மதுரையில் இருக்குன்னு தெரியும். இந்த ஓவாமலை சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓவாமலை தொல்லியல் தலம்னா ஒன்றும் இல்லை, மாங்குளத்துக்கு இன்னொரு பேர் தான் ஓவாமலை. ஸோ மாங்குளம்னு நம்ம படித்து வச்சுருப்போம், அவங்க ஓவாமலைன்னு கேட்பாங்க. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி. திருநெல்வேலியில் ரொம்ப இந்த வருஷத்துக்கான 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே கிடைக்கப்பட்டதில் அதிகமான பானை குறியீடுகள், பானை ஓடுகளில் குறியீடுகள் இருக்கும்ல, அந்த மாதிரி பானை ஓடுகள் அங்கே தான் கிடச்சிருக்கு. அதாவது 5000த்திற்கும் மேற்பட்ட குறியீடுகளுடன் கூடிய பானை ஓடுகள் இங்கே தான் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்திலே இவ்வளோ லம்சம் அமௌண்ட் ஆஃப் பானை ஓடுகள் ஒரே இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா அது இந்த வருஷம் 2025-26 துளுக்கர்பட்டி தான். ஸோ இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்க சிவகங்கை. இது ஆல்ரெடி தெரிஞ்சதா, சிவகங்கையில் கீழடி நாகரிகம் இருக்குது. கீழடியோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கீழடியில் லாஸ்ட்டாக இரும்பின் தொன்மைன்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்மளோட காலம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, இரும்போட காலம், மனிதர்கள் இரும்பை யூஸ் பண்ணது 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பின் காலம் தொடங்கியிருக்கு தமிழகத்தில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கீழடியை பொறுத்தளவுக்கு அந்த இரும்பின் தொன்மைன்ற புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ரிலீஸ் பண்ணாலும் அதை எழுதினவங்க யார், அந்த புக்கு எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றதையாச்சும் படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், கீழ் குறிப்பிட்டுள்ளவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொஷினை தான் தெளிவாக வாசிக்கணும். ஏன்னா இந்த கொஷினில் மிஸ்டேக் வர பாயிண்ட்டே அதுதான்.
பழைய கற்காலத்தில் வரும் இடம்னு நம்ம பார்த்து நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான இடம் பல்லாவரம்னு போட்டுருவோம். ஆனால் வராத இடம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சேலம், மதுரை, வல்லம், பல்லாவரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேலம். இது மட்டும் தான் வந்து பழைய கற்காலத்தில் வராத இடங்கள். ஆப்ஷன் பி, சி, டி இது எல்லாமே வந்து பழைய கற்காலத்தில் வர இடங்கள் தான். இதில் பழைய கற்காலத்தில் இன்னும் சில இடங்களும் வரும். என்னென்னா வடமதுரை, சிவரப்பட்டி, கொடியம், அத்திரம்பாக்கம், வாரிக்குளம், புதுப்பட்டி, எருமைவெட்டி இது எல்லாமே வந்து பழைய கற்காலம் உள்ள இடங்கள் தான். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான இணையில் வந்து பட்டியல் 1ல் பெருங்கற்கால புதையல், அஸ்தி கலச புதைப்பு அதாவது தாலி புதைப்புன்னு சொல்லுவாங்களா அதுதான் அது. நெக்ஸ்ட்டு கண்ணாடி தொழில், இசைக்கல்வெட்டு இதில் எது சரியாக பிறந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கிற அஸ்தி கலச புதைப்பு. தாலி புதைப்பு வந்து மல்லர்பட்டியில் இல்லை. அப்போ அந்த தாலி புதைப்பு அதாவது அஸ்தி புதைப்பு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூரில் நிறைய தாலி புதைப்பு கிடச்சிருக்கு. அது கூடவே இப்போ வந்து கீழனமண்டி, திருவண்ணாமலையில் இருக்க கீழனமண்டிலையுமே வந்து தாலி புதைப்பு கிடச்சிருக்கு. ஆன்சரில் இருக்க மல்லர்பட்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா பாறை ஓவியங்கள், பழமையான பாறை ஓவியங்கள் வந்து மல்லர்பட்டியில் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஆலங்குளம் தொல்பொருள் தளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர். இது பார்த்தோன்னே ஆலங்குளம் வந்து தென்காசி மாவட்டம், திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. பட் ஆலங்குளம் அப்படின்ற அகழ்வாராய்ச்சி இடம் வந்து ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அழகன்குளம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பட் வந்து ஆலங்குளம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா ஆலங்குளம், அழகன்குளம் ரெண்டுமே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த அழகன்குளத்தில் பண்டைய கால துறைமுகங்கள் இருந்ததுக்கான சான்றும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் இருக்க மதுரையில் என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கியாலஜி சைட்டுன்னு பார்த்தோன்னா மாங்குளம் இருக்குது, அரிட்டாப்பட்டி இருக்குது. இதில் அரிட்டாப்பட்டியில் சமணர் படுக்கை வந்து நிறைய கிடச்சிருக்கும். ஸோ சமணர் படுக்கைன்னு கேட்டாலே அரிட்டாப்பட்டி மதுரை தான். மாங்குளத்தில் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுக்கள் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி திருநெல்வேலினா வந்து துலுக்கர்பட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5000க்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் அதாவது குறியீடுகளுடன் கூடிய பானை ஓடுகள் துலுக்கர்பட்டியில் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டியில் இருக்கிற தஞ்சாவூர். தஞ்சாவூரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்ம ஆர்கியாலஜி தமிழ்நாடோட தொல்லியல் துறையோட நிர்வாகம் தஞ்சாவூர் மஹாலில் தான் அமைஞ்சிருக்கு. அது கூடவே நம்ம இந்தியல் தொல்லியல் துறையோட ஒரு துணை நிர்வாகமும் இந்த தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தமிழகத்தில் எங்கு மெருகூட்டப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்துள்ளன? ஆப்ஷன் பையம்பள்ளி, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, திருநெல்வேலி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பையம்பள்ளி. இந்த கொஷினில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சைட் என்னென்னு பார்த்தோன்னா பொற்பனை கோட்டை. இந்த பொற்பனை கோட்டையில் டார்பிடோ ஜாடி அப்படின்னு ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் நமக்கு குறியீடுகள் மற்றும் தமிழ் எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி ஆல்ரெடி சொன்ன மாதிரி துலுக்கர்பட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5000 பானை ஓடுகள் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து குறியீடுகளுடன் கூடிய பானை ஓடுகள். அது கூடவே வந்து திருவண்ணாமலையில் வந்து கீழனமண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த கீழனமண்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஈமத்தாளிகளுக்கான இயர் கணக்கிட்டிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம ஆர்கியாலஜிக்கில் ஈமத்தாளிகளுக்கான வயது கணக்கிடலை. ஃபஸ்ட் டைமாக வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க கீழனமண்டியில் கிடைச்ச ஈமத்தாளியிலேருந்து மாதிரிகளை சேகரித்து அதை வந்து கரிம மாதிரி கணக்கீடு பண்ணி பார்த்தாங்கன்னா கிமு 1692 அப்படின்றது கால கணக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து முதன்முறையாக ஈமத்தாளிக்கு கால கணக்கீடு பண்ணது அப்படின்னு எங்கன்னு கேட்டாங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க கீழனமண்டி. அதுக்கான வயது கால கணக்கீடு எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிமு 1692. நான் சொல்கிற டேட்டா எல்லாமே வந்து நம்ம பாலிசி நோட்ஸில் ஆர்கியாலஜியோட கரண்ட் அஃபேர்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை தான் நான் வந்து எடுத்து இந்த டாபிக் கூட சேர்த்து சொல்லிட்டுருக்கேன். இது வந்து 2025-26க்கான கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சிலபஸ் கூட எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக மிக்ஸ் ஆகி வருதோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். தமிழ் சொசைட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு சிலபஸ் வைஸாக வந்து அடுத்த டாபிக் என்ன அதுக்கான வீடியோ போடும்போது அதில் நம்ம சிலபஸோடு சேர்த்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நான் தெளிவாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கோட கண்டினியூஸ்மே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் நான் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருந்துச்சுனாலும் சரி அல்லது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை மாற்றி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
ஆனால் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் ப்ளஸ் இம்பார்ட்டண்டான ஆப்ஷனில் இருக்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அல்லது அது உங்களுக்கு வேண்டாம், கொஷின் ஆன்சர் இது மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நான் இந்த வீடியோவில் சொன்ன கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கெலாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.